வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். செல்ஃப் மெடிகேஷன், அதாவது மருத்துவருடைய பரிந்துரையின்றி தானாகவே மருந்துகள் வாங்கி சாப்பிடுவது அல்லது தானாகவே ஏதாவது ஒன்று உருவாக்கி சாப்பிடுவது. நம்ம சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், சென்னையில் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஏதோ ஒரு சளி காய்ச்சலுக்கு அவங்களாக ஏதோ ஒரு மருந்தை உண்டு பண்ணி அதை கொடுத்து அந்த குழந்தைக்கு மிக ஆபத்து வந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் தற்போது நம்முடைய மருந்தாளுநர்கள், மருந்துகள் பரிந்துரைப்பவர்கள் இதெல்லாம் இப்போ அந்த மெடிக்கல் ஷாப்ஸில் மருந்து சீட்டு இல்லாமல் மருந்துகள் கொடுக்கக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள். முன்ன அவ்வளோ கவனம் இல்லை, இப்போ மிக தெளிவாக இருக்கிறார்கள். பொதுவாக முக்கியமாக நகரங்களிலும் பல கிராமங்களில் உள்ள பெரிய கடைகளில் மருந்து சீட்டு இல்லாமல் மருந்துகள் வாங்குவது கடினம். அதே சமயத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா, என்னதான் சொன்னாலும் கூகுள் பார்த்துட்டு அல்லது யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுட்டு அல்லது தெரிந்தோ தெரியாமலையோ அந்த உள்ள மருந்துக்குள்ளே என்ன இருக்குது என்பது அறியாமல் இருந்து, மற்றபடி தெரியாத மருந்துகள், சித்த வைத்தியம்னு சில பேர் சொல்லுவாங்க, ஹோமியோபதின்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதம் சொல்லுவாங்க, இதெல்லாம் அவங்களாகவே அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுவது. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கங்க, ஒன்று வயிறு புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலர்ஜி அல்லது ஒவ்வாமை அதன் காரணமாக ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல மருந்துகள் உங்களுடைய ஈரல் மற்றும் சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, தெரியாமல், அளவு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக மருந்து சாப்பிடுவது என்பது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு சின்ன தற்கொலைக்கு சமமானது. தயவு செய்து அறிவுரை இல்லாமல் அந்த மருந்தை எழுதி கொடுத்து அல்லது மருந்தை உங்களுக்கு பரிந்துரை செய்கின்ற மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தானாக மருந்து சாப்பிடுவது என்கின்றதை தயவு செய்து செய்யாதீர்கள். முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மருத்துவமனைகளில் இது பிரச்சனைகள் வருவதில்லை. ஆனால் பல சமயங்களில் சின்ன கிராமங்களில், சின்ன கடைகளில், சில சமயம் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அவங்களே கூட சில சமயம் பரிந்துரை பண்ணிடுறாங்க. அது மிக தவறு. அது செய்வது சட்டத்திற்கு எதிராகும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் உடம்பு உங்களுக்கு எந்த மருந்து அப்படிங்கிறதை தெரிந்து மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் உட்கொள்ளுங்கள். புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.